ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். அடிமை மனநிலையை விட்டொழித்து பாரம்பரிய பெருமையை நிலைநாட்ட மாணவர்களுக்கு குடியரசுத் தலைவர் வேண்டுகோள். மகாத்மா காந்தி தற்சார்பின் அடித்தளமாக கல்வியை கருதியதை சுட்டிக்காட்டல். தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை மத்திய பாஜக அரசு மொத்தமாக திரும்ப பெற மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைப்பதாக உறுதியளிக்க வேண்டும் என கோரிக்கை. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் புகழ் வணக்கம். சின்னமலை வரலாற்றை அனைத்து மாநிலங்களிலும் பாடமாக சேர்க்க அன்புமணி வலியுறுத்தல். பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோரா வீடு தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு. சூதாட்ட பணத்தை தொழில் முதலீடாக பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அதிரடி. தேனியை போல் உழைத்து கட்டிய கட்சியை சிலர் அழிக்க பார்ப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் விஜய் யாரை அமர்த்த போகிறார் என்று கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாணவர்கள் அடிமை மனநிலையை விட்டொழித்து இந்தியாவின் அறிவு பாரம்பரிய பெருமையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார். மகாராஷ்டிரத்தின் வார்தாவில் மகாத்மா காந்தி இந்தி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். அதன்பின் உரையாற்றிய அவர், பட்டம் பெறும் மாணவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்காற்றி இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்டுவர் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் ஆன்மா இந்திய மொழிகளில்தான் முழுமையாக வெளிப்படுவதாகவும் பல்வேறு இந்திய மொழிகள் வழியாக பண்பாடு, உணர்வு நிலை ஆகியன பாய்ந்தோடுவதாகவும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தற்சார்பின் அடித்தளமாக கல்வியை கருதியதாக குறிப்பிட்டார். நாம் வலிமையான தற்சார்புள்ள வளர்ந்த இந்தியாவை இந்திய மொழிகளின் அடிப்படையில் தான் கட்டமைக்க முடியும் என்று குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நம் நாடு அந்த திசையை நோக்கி செல்வதாகவும் கூறினார். தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை மத்திய பாஜக அரசு மொத்தமாக திரும்ப பெற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறையாது என பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் வாய்மொழி உத்தரவாதம் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சொல்லொன்று செயல் வேறு என்பதாக இவர்கள் தாக்கல் செய்துள்ள சட்ட முன்வடிவு முழுக்க ஏமாற்று திட்டமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெரும் சூழ்ச்சியை உள்ளடக்கியதாக இந்த சட்ட முன்வடிவு இருப்பதால் அவசர கதியில் இதனை நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு இதனை முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும் என்றும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைப்பதாக உறுதியளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய சுதந்திர போரில் நெஞ்சுரத்தோடு தனது இறுதி மூச்சு வரை போராடி அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன் இன்னுயிர் நீத்த வீர தமிழ் மகன் தீரன் சின்னமலை என குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள செய்தியில், அநீதிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக போராடிய தீரன் சின்னமலையின் வீர வரலாறு மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அனைத்து மாநில மொழி பாடங்களிலும் தீரன் சின்னமலையின் வாழ்க்கை வரலாற்றை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், வீரத்தின் உருவமாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இறுதி வரை போராடிய மாவீரன் தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 3 போர்களில் மாபெரும் வெற்றி பெற்றவர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோராவின் வீடு, தொழில் நிறுவனம், அவருடன் தொடர்புடையோரின் தொழில் நிறுவனங்கள் என 13 இடங்களில் ஒரே நேரத்தில் அமலாக்க இயக்கக அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி அரசின் அமைச்சரவையில் சஞ்சீவ் அரோரா இடம்பெற்றுள்ளார். இவர் முதலீட்டு ஊக்குவிப்பு, தொழில், வணிகம், வெளிநாடு வாழ் பஞ்சாபியர் நலன் ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக உள்ளார். இந்நிலையில் லூதியானாவில் உள்ள அவர் வீடு, குர்கான், சண்டிகர், லூதியானா, ஜலந்தர் ஆகிய நகரங்களில் அவருடன் தொடர்புடையோரின் இடங்கள், தொழில் நிறுவனங்கள் என மொத்தம் 13 இடங்களில் இன்று அதிகாலை முதல் அமலாக்க இயக்கக அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். சஞ்சீவ் அரோராவின் ஹாம்டன் ஸ்கை ரியல்டி நிறுவனம் பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தின் வகைப்பாட்டை சட்டவிரோதமாக மாற்றியதாகவும்
பங்குச்சந்தையில் அதிக விலைக்கு பங்குகளை விற்றதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து சூதாட்ட பணத்தை சட்டவிரோதமாக பெற்றதாகவும் கூறப்படுகிறது. நிதி நிறுவன அதிபரான ஹேமந்த் சுடி என்பவருடன் சஞ்சீவ் அரோரா தொழில் கூட்டாளியாக உள்ளதாகவும் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டில் சூதாட்டத்தில் கிடைத்த பணத்தை வெளிநாட்டு முதலீடு என்ற பெயரில் சட்டவிரோதமாக பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேபோல் கிரிக்கெட் சூதாட்ட தரகரான சந்திரசேகர் அகர்வால் என்பவரும் சூதாட்டத்தில் கிடைத்த தொகையை சஞ்சீவ் அரோராவின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் சஞ்சீவ் அரோரா, ஹேமந்த் சுடு, சந்திரசேகர் அகர்வால் ஆகியோரின் நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் அமலாக்க இயக்கக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தேனியை போல் உழைத்து தான் கட்டிய காட்சியை சிலர் அழிக்க பார்ப்பதாக தமிழக வெற்றி கழகத்தை திருமாவளவன் மறைமுகமாக சாடியுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி திமுக வேட்பாளர் துரை சரவணனுக்கு ஆதரவாக சேத்தியாத்தோப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பரப்புரை செய்தார். இந்த பரப்புரையின் போது கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் கதிரவன் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கட்சி தொடங்கியுள்ள விஜய் திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர்த்த பார்க்கிறார் என வினவினார். விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்லும் என பலரும் தன்னிடம் கூறி வருவதாக திருமாவளவன் கூறினார். தொண்டர்களை பார்த்து சினிமா மயக்கமா, கதாநாயகன் மயக்கமா என்று வினவினார். நீங்கள் நேசிக்கும் திரைப்பட நாயகன் உங்களுக்காக வீதியில் இறங்கி போராடுவாரா? உங்கள் துக்கத்தில் பங்கேற்பாரா? உங்கள் கண்ணீரை துடைப்பாரா என்று தொண்டர்களை பார்த்து திருமாவளவன் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். இளமையை தொலைத்து இயக்கத்தை அமைத்து ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் சக்தியாக வளர்த்துள்ளதாகவும் இதை தேன்கூட்டை அழிப்பது போல் சிலர் அழிக்க பார்ப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக திருமாவளவன் சாடி பேசினார். தொகுதி மறுவரையால் பாதிப்பு ஏற்படும் என்று கூறினால் அது பாஜகவுடனான கூட்டணிக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்ற பயத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பேசாமல் மௌனம் காக்கிறார் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் பகுதியில் திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து நாகல் நகர் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசிய போது, இந்த சட்டமன்ற தேர்தலில் அடிமை கூட்டத்திற்கும் சங்கிகள் கூட்டத்திற்கும் சரியான பூட்டை திண்டுக்கல்லில் போட்டு ஆக வேண்டும் என்று கூறினார். தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ பார்த்து செய்யக்கூடியவர் வேட்பாளர் செந்தில்குமார் என்று தெரிவித்தார். திண்டுக்கல் சீனிவாசன் மாபெரும் சிந்தனையாளர் என்றும் பெரிய சயின்டிஸ்ட் என்றும் நகைச்சுவையுடன் கூறினார். நாடாளுமன்ற தொகுதி வரையறையை எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றார். தொடர்ந்து பேசிய உதயநிதி, தொகுதி மறுவரையால் பாதிப்பு வரப்போகிறது என்று கூறிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு வந்துவிடும் என பேசாமல் இருப்பதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறார் என்றும் வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரியன் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை சொன்ன என்ன பண்ணிட்டாரு, என்ன அசிங்கசியமா திட்டுறாருமா, செத்து போட்டுறாங்கம்மா, என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? காலில் விழுந்தது அவரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, ஆமா நான் காலில் விழுந்தேன், என்ன தப்பு, எனக்கு அந்த அம்மா முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, நான் காலில் விழுந்தேன்னு சொல்லிட்டாரு. நான் நீங்க காலில் விழுந்தீங்களே, அதை நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா அதே காலை வாரி விட்டீங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். கோவையின் நிலையான நகர வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய கட்டமைப்பு திட்டமான மெட்ரோ திட்டத்திற்கு மாநில அரசின் முழுமையான ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். கோவையில் பிக்கி ப்ளோ சார்பில் இந்திய முன்னேற்றத்தில் மகளிர் பங்கு எனும் வாய்ஸஸ் ஆஃப் பவரை குறித்த கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பர்னிகா குப்தா தலைமையில் தில்லி மாநில முதல்வர் ரேகா குப்தா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கோவையின் நிலையான நகர வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய கட்டமைப்பு திட்டமான மெட்ரோ திட்டத்திற்கு மாநில அரசின் முழுமையான ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று தெரிவித்தார். மேலும் தில்லியில் மெட்ரோ திட்டம் நாட்டின் முன்னணி திட்டங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளதாகவும் தாம் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசுடன் இணைந்து அதை மேலும் மேம்படுத்தியதாகவும் கூறினார். மன்னார்குடி தொகுதிக்கு 2000 கோடி ரூபாய் திட்டம் வருகிறது என்றால் அது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான டிஆர்பி ராஜா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அவர் பருத்திக்கோட்டை, காந்திநகர் பகுதிகளில் கூட்டணி கட்சிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தன் தந்தை கொண்டு வந்த 40 ஆண்டு கால ரயில்வே திட்டத்திற்கு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கூடுதல் நிதியாக 2000 கோடி ரூபாய் திட்டம் தொகுதிக்கு வருகிறது. இது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் என தெரிவித்தார். எனவே அனைவரும் தவறாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி மோடியிடம் அடகு வைத்துள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் பொன்னாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தொகுதிகள் மறுவரையறை சட்டத்தை கொண்டுவர மத்திய பாஜக அரசு துடிக்கிறது. இதனை தமிழகமே எதிர்க்கிறது. ஆனால் தமிழக உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி மோடியிடம் அடகு வைத்துள்ளார். எனவே தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும், சமூக நீதி திட்டங்கள் தொடரவும் கை சின்னத்தில் வாக்களித்து தமிழ்குமரனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிற்றரசு, மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மு.க. ஸ்டாலின் எதற்கு எதிர்க்கிறோம் என்று தெரியாமல் பொய்யை பேசிக்கொண்டு திரிகிறார் என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்தை ஆதரித்து முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த மசோதா திட்டங்களின் நகலை சேலத்தில் ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்து எதிர்க்கிறார். ஆனால் அவர் எதற்கு எதிர்க்கிறோம் என்று தெரியாமல் பொய்யை பேசிக்கொண்டு திரிகிறார் என்று குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் மாலை 4 மணிக்கு ஓட்டு வாக்கெடுப்பிற்கு பின் இந்த சட்டத்தை யாரும் நினைத்தாலும் கூட நிறுத்த முடியாது என்று கூறினார். மேலும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கீ கொடுத்ததை போல காலை தில்லி, மதியம் ஹிந்தி, இரவு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் என சொல்லுவாரே தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது என்று விமர்சித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அது ஒரு கீ கொடுக்கிற பொம்மை. ஐயா கீ கொடுக்கிற பொம்மை. காலையில 6 மணிக்கு வீட்டுல கீ கொடுப்பாங்க. 12 மணி வரைக்கும் ஸ்டாலின் ஐயா ஒண்ணுதான் சொல்லுவாரு, டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் 12 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 9:30 வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரின் ஆசீர்வாதத்தோடு மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சிவன் கோயில் சந்திப்பில் அருப்புக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராமச்சந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய போது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணியாக உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அருப்புக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராமச்சந்திரன் ஒரு சிறந்த வேட்பாளர் என புகழாரம் சூட்டினார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரின் ஆசீர்வாதத்தோடு மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று கூறினார். 2வது முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுக்கும் நிச்சயம் நல்லது செய்வார் என்றும் அருப்புக்கோட்டைக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் உருவாக்குவார் என்றும் தெரிவித்தார். தாங்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர்கள் என்றும் அவரால் தான் நண்பர்களாக இணைந்தோம் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பயணியர் விடுதி முன்பு கோவில்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜுவை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்றும் அம்மாவால் நண்பர்கள் ஆனவர்கள் என்றும் தெரிவித்தார். எல்லா குடும்பத்திலும் நடப்பதை போல சண்டை போட்டு பிரிந்தோம், தற்போது ஒன்றாக இணைந்துள்ளதாக கூறினார். இத்தொகுதியில் கடம்பூர் ராஜு 3 முறை தொடர் வெற்றிக்கு பிறகு 4வது முறையும் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எப்போது பார்த்தாலும் தொகுதிக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருப்பார் என்றும் இதுபோலதான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டியுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் மற்றும் கடம்பூர் ராஜு இருவரும் எதிரெதிர் நின்று போட்டியிட்ட நிலையில் அதில் கடம்பூர் ராஜு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாநிலங்களும் சமத்துவமான முறையில் இடஒதுக்கீடு கொள்கை அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு, மல்லியம், மூவலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஒய்யன் ஜமால் முகமது யூனஸை ஆதரித்து
முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு திறந்தவெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் ஜமால் முகமது யூனிஸ்க்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பாஜக அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சித்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால்களுக்கு இடையிலும் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களில் 45% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சமூக பொருளாதார குறியீடுகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு தனித்து விடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்தில் கருப்பு கொடி ஏற்றி கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும் அனைத்து மாநிலங்களும் சமத்துவமான முறையில் இடஒதுக்கீடு கொள்கை அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னேறிய மாநிலமாக மாறி இருக்கிறது என்றும் பொருளாதார கணக்கீட்டில் 11% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் கூறினார். வடமாநில உள்ள உத்தரப்பிரதேசம் மிக அதிகமான எண்ணிக்கையை பெற்று தமிழ்நாடு மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு திருட்டுத்தனமாக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அதை எல்லாம் எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி அதை கண்டிக்கிறது. ஒரு சமத்துவமான சீரான ஒரு முறையை தான் நாங்கள் விரும்புகிறோம். அந்த முறை எல்லாருக்குமான முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான். மத்திய பிரதேசத்துக்கு ஒரு நீதி, உத்தரப்பிரதேச ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது என்பது நம்முடைய பார்வை. அதுதான் சரியான பார்வையும் கூட. சமத்துவமான முறையில் அந்த இடஒதுக்கீடு கொள்கை அமைக்கப்படுமானால் எல்லாருக்குமான நீதியாக இருக்கும். திமுக நமது குழந்தைகளை போதைக்கு அடிமையாக்கி வைத்துள்ளார்கள் என்று பாமக வேட்பாளர் சௌமியா குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சவலூர், பெரியம்மாட்டுக்கானூர், சோகத்தூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் நமது குழந்தைகளை போதைக்கு அடிமையாக்கி வைத்துள்ளார்கள் என்றும் வேலைவாய்ப்பு இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழக்க வைத்துள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். எனவே இவைகள் எல்லாம் மீட்டெடுக்க மாம்பழ சின்னத்தில் வாக்களியுங்கள் என கூறினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் உங்களுக்கு ரயில்வே மேம்பாலம் கிடைக்கும் என்று அமமுக வேட்பாளர் ஞானசேகரன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளர் ஞானசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் 15வது வார்டு பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் தாங்கள் பல வருடமாக நகர் பகுதிக்கு செல்வதற்கு வழி இல்லாமல் சுற்றி செல்கிறோம், எனவே தங்களுக்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த அவர் முதலில் தங்களுக்கு வாக்களித்து வாய்ப்பு கொடுங்கள் என்றும் மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் உங்களுக்கு ரயில்வே மேம்பாலம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தலைமை கழக பேச்சாளர் நெல்லை பாலாஜி பேசிய போது, நீங்கள் குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்தால் உங்களுக்கு குக்கரும் கிடைக்கும், ஆர்வோ குடிநீரும் கிடைக்கும், உப்பு தண்ணீரும் கிடைக்கும், பாலமும் கிடைக்கும், பட்டு சேலையும் கிடைக்கும் என்று தெரிவித்தார். ராணிப்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் ஆர் காந்திக்கு அம்மூர் பேரூராட்சி செயலாளர் பெரியசாமி வெற்றி சின்னத்தை வழங்கி கௌரவித்தார். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுகவில் போட்டியிடும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரெட்டியூர், கீழ்புதுப்பேட்டை, அல்லிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அம்மூர் பேரூராட்சி செயலாளர் பெரியசாமி வேலை வெற்றி சின்னமாக அமைச்சர் ஆர் காந்திக்கு வழங்கி கௌரவித்தார். 1000 பிரதமர் ஒன்று கூடி படையெடுத்தாலும் தமிழகத்தின் ஒற்றுமையை சிதைக்க முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசிய போது, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை என்றும் செத்து மடிந்தாலும் இந்திய மண்ணில்தான் செத்து மடிவோம் என்றும் இன்று வரை இங்கு வாழ்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையில் நமக்கு 1% என்றால் ஊபி, பீகாரில் 10% கொடுக்கிறார்கள் என்று கூறினார். மத்திய அரசு தெற்கு வடக்கு என்று நாட்டை இரண்டாக பிரிக்க பார்க்கிறது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் குரல் வலையை நெருக்க வருகிறார்கள் என்றும் 1000 பிரதமர் ஒன்று கூடி படையெடுத்தாலும் தமிழகத்தின் ஒற்றுமையை சிதைக்க முடியாது என்றும் ஆவேசத்துடன் தெரிவித்தார். பட்டுக்கோட்டை புறவழி சாலையில் பணிகள் முழுவதும் முடிக்கப்படும் என்று அதிமுக வேட்பாளர் சேகர் வாக்குறுதி அளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அவர் நாடியம்மன் கோயில் சாலை, ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு பயனில்லாமல் உள்ளது. மேலும் அரசு பணத்தை விரயம் செய்து கட்டப்பட்டுள்ளதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார். இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் ஜகவர் பாபு, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் என் பாண்டியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நடிகர் பிரகாஷ்ராஜ் பாஜக மற்றும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் என் பாண்டியை ஆதரித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரச்சாரம் மேற்கொண்டார். பழனி மின்வாரிய அலுவலகம் அருகே நடைபெற்ற இளைஞர் கலை விழாவில் அவர் பேசிய போது, திரைப்படங்கள் எனது தொழில் என்றாலும் மக்கள் நலன் காக்க ஒரு வாக்காளராக இங்கு வந்துள்ளேன் என்று நெகிழ்ச்சியுடன் பேசினார். இந்த தேர்தலை திராவிட மாடல், அடிமை மாடல் மற்றும் சினிமா மாடல் என 3ஆக வகைப்படுத்திய அவர், பாஜகவை டப்பா சர்க்கார் என்றும், தன்மானத்தை மோடியின் காலடியில் அடகு வைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் செயலை அடிமை மாடல் என்றும் விமர்சித்தார். சினிமாவில் ஒரே நாளில் முதல்வர் ஆகலாம், ஆனால் நிஜ அரசியலில் அது சாத்தியமில்லை என சுட்டிக்காட்டிய அவர், மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்ட தொகுதி மறுவரை மூலம் தென்னிந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை பறிக்க மத்திய அரசு முயல்வதாகவும் கடுமையாக சாடினார். இந்த கடைசி பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார், மோடியும் அதிமுகவும் டப்பா சர்க்கார். என்னன்னா என்ஜின் அங்க இருக்கு, அவர் தான் ஸ்டேஷன் மாஸ்டரும், எல்லாத்தையும் அவர் தான் ஒரு ஸ்டேஷனுக்கு போறதில்ல. இந்த டப்பாக்கள் தான் இங்க இருக்கு, அதை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா. அருப்புக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் திமுக வேட்பாளர் அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட சண்முகநாதபுரம், பூ மார்க்கெட், அஜீஸ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் வீதி வீதியாக சென்று சலவை தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், பூ வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்புள்ளதாக இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட ஆய்வில் தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியை நோக்கி நகர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் முடிவுகளில் எந்த கூட்டணிக்கும் தனிப்பெரும் பெரும்பான்மை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்புள்ளதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது என்று கூறினார். மேலும் கூட்டணி கணிக்கப்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி 90 முதல் 138 இடங்கள் வரையிலும், அதிமுக கூட்டணி 53 முதல் 70 இடங்கள் வரையிலும் வெற்றி பெறும். ஆனால் தாவேக கட்சி குறித்து யூகிக்க முடியாது என்று தெரிவித்தார். இதையடுத்து அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்கள் மனதை ஈர்த்த முதல் 3 இடங்களில் பின்வரும் தலைவர்கள் உள்ளனர். இதில் முதலிடத்தில் மு.க. ஸ்டாலினும் விஜயும் உள்ளனர். 2வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமியும், 3வது இடத்தில் அண்ணாமலை, சீமான் ஆகியோர் உள்ளனர். மேலும் தாவேகா இத்தேர்தலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என தெரிகிறது. ஏனெனில் திமுக கூட்டணியிலிருந்து 12% வாக்குகளையும், அதிமுக கூட்டணியிலிருந்து 8.5% வாக்குகளையும் பிரிக்கும் என ஆய்வு கூறுகிறது என்று தெரிவித்தார். விழுப்புரத்தில் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர், புகைப்படம், சின்னம் ஓட்டும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, திண்டிவனம், விழுப்புரம், வானூர், விக்கிரவாண்டி, மயிலம், திருக்கோவிலூர் என 7 சட்டமன்ற தொகுதிகளில் 132 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதிகபட்சம் 16 வேட்பாளர்களின் பெயர்கள் மட்டுமே பதிவு செய்ய முடியும். ஆனால் செஞ்சி, மயிலம், விழுப்புரம், விக்கிரவாண்டி ஆகிய 4 தொகுதிகளில் 16 வேட்பாளர்களுக்கு மேல் போட்டியிடுவதால் அந்த தொகுதிகளில் 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது.
இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர், சின்னம், புகைப்படம் ஓட்டும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கவும் வடமாநில தொழிலாளர்களை ஊக்குவிக்கவும் தனியார் தொழிற்சாலை சார்பில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் 5 கிலோ சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டன. அமெரிக்கா ஈரான் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிறுவனத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகைக்கு பின் மீண்டும் பணிக்கு திரும்புவதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் மைக்ரோ எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் திட்டத்தின் கீழ் 5 கிலோ சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. தனியார் கேஸ் ஏஜென்சி மூலம் தொழிலாளர்களின் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று 50 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர் நலன் கருதி மற்ற தொழிற்சாலைகளும் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்நிறுவன அதிகாரி கோரிக்கை விடுத்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களிலிருந்து ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட்லேருந்து வந்து இங்கே பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் சின்ன சின்ன ரூம் எடுத்து தங்கி இருந்து குடும்பத்தோட சில பேர், குடும்பம் இல்லாமல் சில பேர்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இந்த கம்பெனி நடக்கிறது தேவைப்படுது. விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்தும் மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்பார்வையாளர் நீதிவள்ளல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியும் மசோதாவை திரும்ப பெற கோரியும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விருதாச்சலம் இருப்பு பாதை காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின் ரயில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதில் விருதாச்சலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் மணலூர் முருகன், வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மதுசூதனன், ஒன்றிய அமைப்பாளர் பாபுஜி, ஒன்றிய பொறுப்பாளர் ஜூட் வீரமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா நகலை எரித்து கோவையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் வெங்கிட்டாபுரம் பகுதியில் சட்ட மசோதா நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் சர்வாதிகார போக்கை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து செந்தமிழ் செல்வன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் வகையில் தொகுதி மறுவரையை தயார் செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக மக்கள் கருப்பு கொடியை வீட்டில் கட்டியும் இந்த மசோதா நகலை எரித்தும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் பாஜக அரசுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை மக்கள் விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நோக்கோடு தொகுதி மறுவரை என்ற புதிய ஒரு அரசு சட்டத்தை இயற்றுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். அந்த சூழ்நிலையில் இந்த சமயத்தில் மீண்டும் அந்த அரசு சட்ட மசோதாவை ஏற்றுவதற்கான முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு மேற்கொள்வதை தொடர்ந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோள் ஆணைக்கிணங்க சட்ட நகலை எரித்தும் கருப்பு கொடியை அவர்கள் வீட்டில் கட்டியும் ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியுள்ளோம். வியாபாரிகளுக்கு தாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று திமுக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து அமைச்சர்கள் KN நேரு, அம்பில் மகேஷ் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் காந்தி மார்க்கெட் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது அமைச்சர்கள் பேசிய போது, திமுக ஆட்சியில் காந்தி மார்க்கெட் இங்கிருந்து மாற்றப்படாது, இதே இடத்திலேயே தொடர்ந்து செயல்படும் என உறுதியளித்தனர். மேலும் உங்கள் வியாபாரம் பாதுகாக்கப்படும், உங்களுக்கு தாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். இதில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், தொகுதி பார்வையாளர் கதிரவன், பகுதி கழக செயலாளர்கள் பாபு, மோகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி அரசு ஜனநாயக விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது என திராவிட வெற்றி கழகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மானை ஆதரித்து திராவிட வெற்றி கழகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிய போது, தமிழக அரசு விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் என பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி அரசு ஜனநாயக விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது என்றும், இந்த நாட்டில் அரசு பெரிதா அல்லது ஜனநாயகம் பெரிதா என்று கேட்டால் அரசை விட ஜனநாயகமே மேலானது என்று கூறினார். நாடாளுமன்ற தொகுதியை மறுவரை செய்வதன் மூலமாக தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக போகிறது என்பதை குறித்து எச்சரிக்கை விடுத்து கருப்பு கொடி ஏற்றுங்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளதாக தெரிவித்தார்.
பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்திய நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பு மீது மிக பெரிய தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய பாஜக அரசு செய்த மோசமான நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து மௌனமாக இருந்ததை தவிர அதிமுக வேறு என்ன செய்தது என கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் உறுதியான முறையில் மத சார்பின்மையை கை கொண்டு நிற்பதால் அதுபோன்ற கலவரங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் மதவெறி கலவரத்தை நடத்த முயற்சி செய்த நிலையில் அந்த சம்பவங்களை தவிர்க்கக்கூடிய உறுதியான முறையில் அடக்கக்கூடிய வேலையை திமுக செய்தது என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்திய நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பு மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக செய்து வரும் துரோக செயல்களை கூறி திமுக வேட்பாளர் சுபேர்கான் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை ராயபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சுபேர்கான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சீனிவாசபுரம், போஜராஜன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மகளிர் ஒருவர் தங்கள் பகுதியில் தான் சிறுவயதில் இருந்தபோது ஏற்றப்பட்ட திமுக கொடியை இதுவரை இறக்கவில்லை, இதை யாரும் இறக்கவும் முடியாது, இறக்கவும் விடமாட்டோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து வேட்பாளர் சுபேர்கான் பேசிய போது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக செய்து வரும் துரோக செயல்களையும் முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசின் சாதனைகளையும் குறித்து உரையாற்றினார். இதில் பகுதி செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட கௌதம்பேட்டை, போடிப்பேட்டை, புவனேஸ்வரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா தனது தொகுதிக்கு உட்பட்ட கௌதம்பேட்டை, போடிப்பேட்டை, புவனேஸ்வரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதன் பின்னர் வீடு வீடாக சென்று திமுக அரசின் வேதனைகளும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளும் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இதையடுத்து மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி தலைமையில் அதிமுக வேட்பாளர் பரிதாவிற்கு மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க வரவேற்றனர். இந்நிகழ்வில் நகர செயலாளர் பழனி, நகராட்சி உறுப்பினர் கற்பகம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் சரவணன், ராசி சதீஷ், கோல்டு குமரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பொய் வாக்குறுதிகளை அளித்து விவசாயிகளின் நலனை முற்றிலும் மறந்துவிட்டனர் என இயக்குநர் தங்கர் பச்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கடலங்குடி, காளி, குத்தாலம் ஆகிய பகுதிகளில் மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமியை ஆதரித்து திரைப்பட நடிகரும் இயக்குநருமான தங்கர் பச்சன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் இயக்குநர் தங்கர் பச்சன் பேசிய போது மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் சினிமாவை காட்டிலும் மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடுவதையே தான் விரும்புவதாக தெரிவித்தார். கடந்த தேர்தலில் பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்கள் விவசாயிகளின் நலனை முற்றிலும் மறந்துவிட்டனர் என்று கூறினார். மண்ணோடு மண்ணாக போராடும் விவசாயிகளின் வலியை உணர்ந்தவர்கள் மட்டுமே அவர்களுக்கு சரியான தீர்வை தர முடியும் என்று குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கவும் பாட்டாளி மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நான் பேசுவது காவல்துறையினரின் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்துதான் என்று சீமான் பேசியதால் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாநிலம் முழுவதும் உள்ள தொகுதிகளில் சீமான் தனது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் செந்தில்நாதரை ஆதரித்து தஞ்சாவூர் காதல் கட்டிடம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் விதிமுறைப்படி இரவு 10 மணிக்குள் பிரச்சாரம் முடிக்க வேண்டும். ஆனால் அவர் நேரத்தை தாண்டியும் தொடர்ந்து உரையாற்றினார். போலீசார் நேரத்தை குறிப்பிட்டும் அதிக நேரம் பேசினால் ஒரு வழக்குதானே போடுவீர்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று மேடையிலேயே சவால் விடும் வகையில் பேசினார். மேலும் அவர் பேசுகையில் நான் பேசுவது காவல்துறையினரின் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்துதான் என தனது உரையை தொடர்ந்த நிலையில் சீமான் மற்றும் வேட்பாளர் கிருஷ்ணன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குடிநீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தெருவிளக்கு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மக்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் செய்து முடிப்பேன் என்று பாஜக வேட்பாளர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அவர் புலியூர்குறிச்சி, தக்கலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சிகளுடன் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது இஸ்மாயிலின் வீட்டிற்கு சென்று அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அவர் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அதில் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் எதுவுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். எனவே குடிநீர் பிரச்சனையாயிருந்தாலும் சரி, தெருவிளக்கு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மக்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் செய்து முடிப்பேன் என்று கூறினார். இருந்த மனோ தங்கராஜ் ஆனாலும் சரி, அல்லது நகரமன்ற தலைவராக இருக்கின்ற திமுக தலைவரானாலும் சரி, இந்த நகரத்துக்காக எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை. குறிப்பாக உதயகிரி கோட்டை, அங்கே இருக்கின்ற மிக பரந்த நிலப்பரப்பை கொண்ட அந்த கோட்டையிலே ஒரு விவசாய கல்லூரி வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பில்லா திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்படுகிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான பில்லா திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்தது. இந்த படம் நடிகர் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு திரையரங்குகளில் வருகிற மே 1ஆம் தேதி நவீன 4K தொழில்நுட்பத்துடன் மறு வெளியீடு செய்யப்பட உள்ளது. இப்படத்திற்கு பிறகுதான் அஜித்தின் ஸ்டைலும் நடிப்பும் அடுத்த கட்டத்துக்கு சென்று அவரது திரைவாழ்வில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித்தின் பில்லா திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட உள்ளதால் அவரது ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஈரான் ஒரு பெரும் உலகளாவிய அச்சுறுத்தல் என்பதை போப் லியோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், போப் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், அவருக்கு அந்த உரிமை உண்டு, ஆனால் இது நிஜ உலகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விமர்சித்தார். தொடர்ந்து ஈரான் ஒரு பெரும் உலகளாவிய அச்சுறுத்தல் என்பதை போப் லியோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது, அது உலகிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அமெரிக்காவை சேர்ந்த லியோ, போப் ஆவதற்கு நான் தான் காரணம் என்றும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 25வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 25வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் குஜராத் அணியின் கேப்டன் சுமன் கில் தலைமையிலான வீரர்களும் கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கே ரஹானே தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து இதுவரை இவ்விரு அணிகளும் 4 முறை மோதியுள்ளன. அதில் குஜராத் அணி 3 முறையும் கொல்கத்தா அணி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் கொல்கத்தா தனது தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முதல் வெற்றியை பெறுமா அல்லது குஜராத் தனது வெற்றி பயணத்தை தொடருமா என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,13,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 14,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,200 ரூபாய் குறைந்து 1,13,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,24,016 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 236 புள்ளிகள் அதிகரித்து 78,224 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 76 புள்ளிகள் அதிகரித்து 24,272 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அடிமை மனநிலையை விட்டொழித்து பாரம்பரிய பெருமையை நிலைநாட்ட மாணவர்களுக்கு குடியரசுத் தலைவர் வேண்டுகோள். மகாத்மா காந்தி தற்சார்பின் அடித்தளமாக கல்வியை கருதியதை சுட்டிக்காட்டல்.
தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை மத்திய பாஜக அரசு மொத்தமாக திரும்ப பெற மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைப்பதாக உறுதியளிக்க வேண்டும் என கோரிக்கை. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளையொட்டி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் புகழ் வணக்கம். சின்னமலை வரலாற்றை அனைத்து மாநிலங்களிலும் பாடமாக சேர்க்க அன்புமணி வலியுறுத்தல். பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோரா வீடு தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு. சூதாட்ட பணத்தை தொழில் முதலீடாக பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அதிரடி. தேனியை போல் உழைத்து கட்டிய கட்சியை சிலர் அழிக்க பார்ப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் விஜய் யாரை அமர்த்த போகிறார் என்று கேள்வி. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.